ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலையில் 22வது நாளாக மாற்றமில்லை. 1 லிட்டர் பெட்ரோல் ₹102.49 விற்பனை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புட்காம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் தீவிரவாதி உயிரிழப்பு. AK-47 ரக புதிய துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கு எதிரான நடவடிக்கையில் அந்த அமைப்பின் தளபதி உள்ளிட்ட 400 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். பாதுகாப்பு கருதி அமெரிக்கர்கள் வெளியேற அந்நாட்டு அரசு அறிவுறுத்தல். பெகாசஸ் ஒட்டுக்கேற்பு விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் 2 வாரமாக முடங்கியது நாடாளுமன்றம். விவாதமின்றி மசோதாக்களை நிறைவேற்றுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. கிழக்கு லடாக்கில் உள்ள கோக்ரா முனையில் இருந்து இந்தியா சீனா படைகள் முழுமையாக வாபஸ். 15 மாதங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. கேல் ரத்னா விருதில் இருந்து ராஜீவ் பெயர் நீக்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம். விளையாட்டு வீரர்கள் பெயரில் பாஜக அரசியல் செய்வதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஓசூர் அருகே ஓட்டுநரை தாக்கிவிட்டு 6 கோடி ரூபாய் செல்போன்களுடன் லாரியை கடத்திய மர்ம நபர்கள். போலீசார் தீவிர விசாரணை. ராமநாதபுரத்தில் அரசு அலுவலகத்தில் புகுந்து அதிகாரிகளை தாக்க முயன்ற திமுக நிர்வாகி. நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஆடி அமாவாசையையொட்டி கோவில்களில் கூட்டம் குவிவதை தடுக்க கட்டுப்பாடு. கொரோனா 3ஆம் அலை அச்சம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒலிம்பிக் மகளிர் தனிநபர் கோல்ஃப் இறுதி சுற்றில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறிய அதிதி அசோக். மழையால் போட்டி நிறுத்தம். மேற்கு வங்கத்தின் புர்துவான் மாவட்டத்தில் டேங்கர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட திரவ கார்பன் டை ஆக்சைடு வாயு கசிவு. சுவாச பிரச்சனையால் மக்கள் அவதி. இந்தியாவில் கொரோனா தினசரி உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்வு. ஒரே நாளில் தொற்றுக்கு 617 பேர் பலி. விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா தினசரி பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் தொற்றுக்கு 617 பேர் பலியாகினர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 38,628 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,95,385 உயர்ந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 617 பேர் தொற்றுக்கு மரணமடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,27,371 உயர்ந்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 4,12,153 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 3,10,55,861 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 40,017 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேற்கு வங்கத்தின் புர்துவான் மாவட்டத்தில் டேங்கர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட திரவ கார்பன் டை ஆக்சைடு வாயு கசிந்ததால் அப்பகுதி மக்களுக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்டது. டெலிபுகூர் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் திரவ கார்பன் டை ஆக்சைடு வாயுவுடன் சென்ற டேங்கர் லாரியில் எதிர்பாராத விதமாக கசிவு ஏற்பட்டது. இன்று அதிகாலை 5 மணி அளவில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் துர்காப்பூர் அதிவிரைவு சாலையில் வெண்மேகங்கள் சூழ்ந்து அடர் மூடுபனி போல கார்பன் டை ஆக்சைடு வாயு சாலைகளை போர்த்தியது. இதன் காரணமாக பொதுமக்கள் சிலருக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்தை உடனடியாக நிறுத்தினர். வாயு கசிவுக்கான காரணத்தை கண்டுபிடித்து அதனை சரி செய்தனர். வாயு கசிவால் பெரிய அளவில் பிரச்சினைகள் ஏற்படவில்லை என்றும் சிலருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததாகவும் அவர்களும் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்குள் 136 கோடி டோஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு கிடைக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து எம்பிக்களுக்கு பிரதமர் அலுவலகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கொரோனா தடுப்பூசி தேவையான அளவு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி உற்பத்தியை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் 2,65,00,000 கோவாக்சின் உற்பத்தி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டை பொறுத்தவரை 23 கோடி டோஸ் உற்பத்தி செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் டிசம்பருக்குள் 136 கோடி கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ள மத்திய அரசு, நாடு முழுவதும் இதுவரை 50 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 42,90,000 தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,24,00,000 கடந்திருக்கிறது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலகளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,64,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 6,32,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா, துருக்கி, இங்கிலாந்து, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,24,00,000 தாண்டியுள்ளது. 42,90,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 18,19,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். தூத்துக்குடியில் திமுக வட்டச் செயலாளர் நள்ளிரவில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி சண்முகபுரத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் 45வது வட்ட திமுக செயலாளராக உள்ளார். நேற்றிரவு சண்முகபுரத்தில் உள்ள ஒரு கோவில் திருவிழாவின் போது இவருக்கும் சில இளைஞர்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இன்று அதிகாலை சுமார் 2 மணி அளவில் ராமசாமிபுரத்தில் உள்ள தனது அலுவலகத்திற்கு நண்பர் அருணுடன் அவர் சென்றுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த சில இளைஞர்கள் நடராஜன் மீது செங்கல்லை வீசியும் கத்தியால் குத்தியும் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடராஜன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித தேற்றவு அன்னை ஆலயத்தில் 280வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்காலில் 280 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பணி நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து புனிதம் செய்யப்பட்ட மாதா உருவம் பொறித்த கொடியை பங்குத்தந்தை அந்தோணிராஜ் அடிகளார் தலைமையில் சமூக இடைவெளியுடன் பொதுமக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அப்போது திடீர் மழை பெய்து வந்த நிலையிலும் பங்கு மக்கள் கொடிக்கு மலர் தூவி மாதா பாடல் பாட பங்குத்தந்தை கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி கொரோனா தொற்று காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில்
தங்கரத திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தங்கரத திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மன் சர்வ அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து தீப தூப ஆராதனைகள் காட்டப்பட்டு பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவில் உள்ள உள்பிரகாரத்தில் அம்மன் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கோவில்கள் மூடப்பட்டதால் பூக்கள் விற்பனை சரிந்து பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் செட்டியாப்பட்டி, ஆலங்குடி, வடக்காடு, கீரமங்கலம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ரோஜா, மல்லிகை, முல்லை, சம்பங்கி, பச்சை அரளி உள்ளிட்ட பூக்களை விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் விளைவாக விளைந்த பூக்கள் விற்பனையாகாமல் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். இதனிடையே பூக்களின் உற்பத்தி அதிகளவு விளைச்சல் கண்டுள்ள இந்த சூழலில் தற்போது கோவில்கள் மீண்டும் மூடப்பட்டதால் அதன் விற்பனை முற்றிலுமாக சரிவை சந்தித்துள்ளதாக செட்டியாப்பட்டி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதன் விளைவாக விளைந்த பூக்களை கோவில்களிலும் சமாதிகளிலும் கொட்டி வருவதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் ஊரடங்கால் தொடர்ந்து பெரும் நஷ்டத்தையே சந்தித்து வரும் தங்களுக்கு வாழ்வாதாரம் அமைய அரசு நிதியுதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கொரோனா வந்த உடனே விற்க முடியலை, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. தெளிப்பு நீர் வச்சு அதை போட்டோம், பைப்பு எல்லாம் படுதா வாங்கி பைப்பு வாங்கி போட்டோம். அதுக்குமே நாங்கள் சொந்தமாக தான் காசு கொடுத்து போட்டோம். கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த உதவியும் கொடுக்கல. அது கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பூ எங்களால் விற்க முடியாமல் கோயில் வாசலில் கொட்டினோம். அதையுமே கொட்டக்கூடாதுன்னு தவிர்த்தாக திரும்ப கொண்டாந்து சமாதியிலே கொண்டாந்து கொட்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களால் இப்போ விவசாயி எங்களால் முன்னேற முடியலை. கடந்த லாக்டவுன் அப்போ பூ கோயிலையும் குளத்துலையும் கொட்டி தீர்த்தோம். இப்போ கோயில் குளம்லாம் மூடிட்டாங்க. மூணு ரொம்ப பின்தாங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ பூ ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. இதை வச்சு தான் எங்களோட வாழ்வாதாரம், எங்களோட வாழ்க்கை, எங்கள் பிள்ளையோட வாழ்க்கை, இது எல்லாத்தையும் வச்சு இதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆடி மாதம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான லாபகரத்தை அப்படி இந்த கோயிலுக்கு இது மூடினோடனே எங்களுக்கு டம்மி ஆகிக்கிருச்சு. இதர செலவுகள்லாம் செஞ்சு இதை மீண்டு வர முடியலை எங்களால். அதனால் விவசாயம் எங்களுக்கு பெரிய நஷ்டமாகுது. கொரோனா ஊரடங்குக்கு பின்னர் கண்டெய்னர் லாரிகளின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் திரு ராஜா சண்முகம் தெரிவித்துள்ளார். 3வது முறையாக மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்தினால் சிறு குறு தொழில் நிறுவனங்களை வங்கிகள் உதவியுடன் அரசே நடத்த வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இப்போ மீண்டும் லாக்டவுன் அப்படிங்கிறது ஒரு வழிமுறையே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பெருவாரியான கருத்தும் அதுவாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, லாக்டவுன் முதல் டைம் பண்ணாங்க, ஓகே. 2வது டைமே தேவையற்றது அப்படிங்கிறது தான். ஏன்னா அதுக்குள்ளே அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கடமை அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ 3வது லாக்டவுனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 3வது லாக்டவுனெல்லாம் வந்துச்சுன்னா அரசாங்கமே நிர்வாகத்தை அந்த சிறு குறு தொழிலில் அவங்களே எடுத்து வங்கிகளுடைய சப்போர்ட்டில் நடத்திக்க வேண்டியதான். அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு வேலையும் கொடுக்குற யோக்தியில் நிறுவனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இனிமேல் அரசாங்கம் சீரிய முறையில் நிறுத்துவது ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்படி தொழில்துறை நிறுத்தினாங்கன்னா தொழில்துறை கம்ப்ளீட்டாக முடங்கி போயிடும். ஸோ அதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இனிமேல் அதுக்கு இடம் கொடுக்காத அரசாங்கம் இதை கூர்ந்து கவனித்து இதற்குண்டான தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இனிவரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் புத்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் தீவிரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டார். புத்காம் மாவட்டத்தின் மோச்வா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். இதில் தீவிரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் அவனிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது.
மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கனமழை காரணமாக குவாலியர், சியோப்பூர், சிவ்புரி, தாதியா மற்றும் பிஹந்த் மாவட்டங்களின் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் முக்கிய சாலை இணைப்புகள் மற்றும் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனால் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மற்றும் கால்நடைகளின் உயிரை காக்கவும் மத்திய பிரதேச அரசு ராணுவத்தின் உதவியை நாடியது. இதையடுத்து வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை ராணுவ வீரர்கள் மீட்டு வருகின்றனர். கர்நாடகாவில் ஷிவ்மோகா மாவட்டத்திற்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு 72 மணி நேரத்திற்குள் எடுத்த கொரோனா பரிசோதனை நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம் என்று அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. கொரோனா ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து ஷிவ்மோகா மாவட்டத்தில் உள்ள அருவிகளில் நீராட சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்காமல் தடுக்க ஷிவ்மோகா வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனையை அம்மாவட்ட நிர்வாகம் கட்டாயமாக்கியிருக்கிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சுற்றுலாத்துறை மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் மேலும் மோசமடைந்துள்ளது. இதையடுத்து மிகவும் கடினமான நேரத்தை எதிர்கொண்டுள்ளதாக சிம்லாவில் உள்ள டாக்ஸி ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதேபோல ஹோட்டல் தொழிலில் இருப்பவர்களும் கடும் சோதனை காலத்திற்கு உள்ளாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே கொரோனா தடுப்பூசி போட்ட சான்றிதழை காட்டினால் மட்டுமே கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று ஹிமாச்சல பிரதேச அரசு அதிரடி முடிவை அறிவித்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை 22வது நாளாக மாற்றமின்றி நீடித்து வருகிறது. சென்னையில் நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் $102.49 1 லிட்டர் டீசல் $94.39 விற்பனையானது. இதனிடையே கடந்த 21 நாட்களாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமின்றி விற்பனையாகி வந்த நிலையில் இன்றும் அதன் விலையில் மாற்றப்படவில்லை. கச்சா எண்ணெய் விலை குறைவு காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி அளவு 50 கோடியை கடந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியாவுக்கு வலுவான உத்வேகம் கிடைத்துள்ளதாகவும் இலவச தடுப்பூசி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். சீரம் இந்தியா நிறுவனத்தின் மற்றொரு தடுப்பூசியான கோவோவேக்ஸ் என்ற புதிய தடுப்பூசி வரும் அக்டோபர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அஜார் பூனவல்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சீரம் இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அடார் பூனவல்லா சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். கோவோவேக்ஸ் தடுப்பூசிக்கு மத்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி அளிக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் மாநாடு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காணொலியில் நடைபெறவுள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா சீனா இடையே மோதல் போக்கு அதிகரித்த நிலையில் முதல் முறையாக இந்திய பிரதமரும் சீன அதிபரும் காணொலி மாநாட்டில் ஒன்றாக பங்கேற்க உள்ளனர். இதில் கொரோனா தடுப்பு, பொருளாதார விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தெலுங்கானாவில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் இருந்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டம் சவுத்கர் கிராமத்தின் அருகே மேடக் மாவட்டம் சங்காய்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த லாரி இவர்கள் சென்ற காரின் மீது அதிவேகமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் கார் கடுமையாக சேதமடைந்தது. காரில் இருந்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்தியன் 2 திரைப்படம் தொடர்பாக லைகா நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லைகா நிறுவனம் தரப்பில் தனி நீதிபதியின் உத்தரவு நகல் இல்லாமல் மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் லைகா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு வழக்கை தனி நீதிபதி உத்தரவின் சான்றளிக்கப்பட்ட நகல் இல்லாமல் விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டனர்.
ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் ஓட்டுநரை தாக்கிவிட்டு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை லாரியுடன் மர்ம நபர்கள் கடத்திய சம்பவம் தொடர்பாக கர்நாடக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் செல்போன்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து நேற்று 6 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று கர்நாடக மாநிலம் கோலார் நோக்கி சென்று கொண்டிருந்தது. லாரி கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான தேவராய சமுத்ரா என்ற இடத்தில் வந்தபோது ஒரு கும்பல் லாரியை வழிமறைத்தது. பின்னர் ஓட்டுநர் மற்றும் கிளீனரை தாக்கிவிட்டு லாரியை கடத்தி சென்றது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகாயமடைந்த ஓட்டுநர் மற்றும் கிளீனரிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செல்போன்கள் கொள்ளையில் வட மாநில கும்பலுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் கர்நாடக மாநில போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.